நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினால மீண்டும் ஒரு விஷயம் இந்த கால வேளையில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு இடைப்படுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்ததாமே இந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசுவார், நமக்கு உணர்த்துவார் என்று சொல்லி நமக்கு ஆசீர்வாதமான ஆலோசனைகளை சொல்வார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இந்த நாளின் செய்திக்காக நான் 37வது சங்கீதத்தை தெரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த சங்கீதத்திற்கு ஒருவேளை தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், ஒரு தேவ மனிதன், ஆண்டவரோடு நடந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை, அவன் கண்ட அனுபவத்தை, அவன் கடந்து வந்த பாதை எல்லாவற்றையும் மையமாக வைத்து ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு ஆலோசனை சொல்லுகிறான். இந்த பூமியில் நாம் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய அனுபவத்தை மையமாக வைத்து இந்த சங்கீதத்தில் பேசுவதை நான் பார்க்கிறேன். குறிப்பாக நீங்கள் 37வது சங்கீதத்தை எடுத்து படிக்கிற பொழுது அதில் 25வது வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். தாவீது ராஜா, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. இது ஒரு வசனம். ஆனால் இந்த ஒரு வசனத்திற்குள்ளாக இரண்டு சந்ததியை நாம் பார்க்கிறோம். ஒன்று நீதிமானுடைய சந்ததி, நீதிமான், பின்பு அவனுடைய சந்ததி. நீதிமானுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் இருக்கக்கூடிய ஆசீர்வாதமான வாழ்க்கை, அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு ஆலோசனை இந்த வசனத்தில் அவன் சொல்வதை பார்க்கிறோம், தன்னுடைய அனுபவத்தை மையமாக வைத்து. என்றைக்குமே அனுபவம்தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக பாடங்களை கற்றுக் கொடுக்கும். கல்லூரியில் படிக்கிற படிப்பு அவசியம், நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அது வாழ்க்கைக்கு தேவையான ஞானத்தை கொடுப்பது கிடையாது. வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்வது கிடையாது. ஆகையினால்தான் நம்முடைய முன்னோர்கள் முதியவர்களுக்கு அவர்களுடைய அனுபவங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தில் தாவீதனுடைய வாழ்க்கையும் நாம் பார்க்கிறோம், அவனுடைய அனுபவத்தையும் பார்க்கிறோம், அவனுடைய ஆலோசனையும் நாம் பார்க்கிறோம். இது வெறும் ஏதோ புத்தகத்திலிருந்து படித்த ஒரு அறிவினால் தாவீது பேசவில்லை. மாறாக அனுபவத்திலிருந்து அவன் பேசக்கூடிய மனிதன், இப்பொழுது வயதான மனிதன், பலருடைய வாழ்க்கையை தன்னுடைய கண்களால் பார்த்த மனிதன், பலருடைய வாழ்க்கையின் முடிவுகளையும் பார்த்த மனிதன், பலருடைய வாழ்க்கையில் உயர்வுகள் எப்படி வந்தது என்பதையும் பார்த்த ஒரு மனிதன். அப்படி உயர்வுகளை, ஆசீர்வாதத்தை, உலக பிரகாரமான ஆஸ்திகளை சம்பாதித்து கொண்டவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர்கள் சந்ததியினுடைய முடிவு எப்படியாக இருந்தது, அல்லது அவர்கள் சந்ததி எப்படியாப்பட்ட ஒரு சுதந்திரத்தை, ஆசீர்வாதத்தை தங்களுடைய பெற்றோர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள் என்று இப்படி பல அனுபவங்களை இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரர் சொல்லுகிறான். ஒருவேளை ஒரு வசனமாக இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு வசனத்திற்குள்ளே ஏறக்குறைய ஒரு 65 ஆண்டுகள் தேவனோடு நடந்து வாழ்ந்த ஒரு மனிதனுடைய அனுபவத்தை தான் இந்த ஒரு வசனத்தில் பார்க்கிறோம். அதாவது நான் இளைஞனாக இருந்தேன் என்று சொல்லுகிற பொழுது இந்த இடத்துல தாவீது 15 வயதாக இருக்கிற பொழுது, ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற பொழுது, சாமுவேல் தீர்க்கதரிசி அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணின அந்த நாளிலிருந்து ஒருவேளை இந்த சங்கீதத்திலே சம்பவத்தை தாவீது சொல்ல விரும்புகிறான் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். நான் இளைஞனாக இருந்தேன், இப்பொழுது முதிர் வயது உள்ளவனுமானேன் என்று சொல்லுகிற பொழுது, இப்பொழுது தோராயமாக தாவீது ராஜாவிற்கு ஒரு 80 வயது இருக்க வேண்டும். 80 வயது அல்லது 80 வயதை கடந்து கூட இருக்கலாம். ஏனென்று சொன்னால் முதிர் வயதான பிறகு அவருக்கு எந்த விதமான உணர்வுகள் இல்லாதபடி, அனல் அவனுடைய சரீரத்தில் இல்லாதபடி
அவன் அப்படியே படுத்து கிடந்தான் என்று சொல்லி நாம் வேத வசனத்திலே பார்க்கிறோம். ஆக முதிர் வயது உள்ளவனுமானேன் என்று சொல்லுகிற பொழுது நல்ல வயது. ஆனால் இப்பொழுது நல்ல சிந்திக்கக்கூடிய, நல்ல சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதன். நமக்கு அதிகமான வயது கடந்து போகிற பொழுது நம்முடைய ஞாபக சக்தியை இழந்து போகிறோம், நம்முடைய பேசும் திறனை நாம் இழந்து போகிறோம், நம்முடைய சிந்திக்கக்கூடிய தன்மையை நாம் இழந்து போகிறோம், நம்முடைய பார்வை குறைபாடு வருகிறது. இப்படி சரீரத்தில் வயது சென்ற பிறகு பல குறைபாடுகள் கடந்து வருகிறது. ஆனால் இந்த சங்கீதத்தில் தாவீது வயது சென்றவனாக நான் இருக்கிறேன் என்று சொன்னாலும் கூட நன்றாக சிந்திக்கக்கூடிய, பார்க்கக்கூடிய, யோசிக்கக்கூடிய, பேசக்கூடிய திறன் கொண்ட ஒரு மனிதனாக இந்த இடத்துல நான் தாவீதை பார்க்கிறேன். ஆக தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை மையமாக வைத்து இந்த இந்த 60 ஆண்டுகள் ஆண்டவரோடு நடந்து, 65 ஆண்டுகள் ஆண்டவரோடு நடந்து பல மனிதருடைய வாழ்க்கையை பார்த்து அந்த அனுபவத்தில் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தையும் நான் இங்கே பார்க்கிறேன். ஆக ஆசீர்வாதமான வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன நாம் அறிந்து கொள்ள வேண்டும், எதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது இந்த சங்கீதத்திலே சொல்லுகிறான். ஒருவேளை நீங்கள் இந்த சங்கீதத்தை எடுத்துக்கொண்டு எவைகளெல்லாம் செய்ய வேண்டும், எவைகளெல்லாம் செய்யக்கூடாது, இதை நீங்கள் படிக்கிற பொழுது இதை செய்யுங்கள், இதை செய்யாதீர்கள், இதை செய்யுங்கள், இதை செய்யாதீர்கள், எப்படி நாம் சிறு பிள்ளைகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை செய், இதை செய்யாதே என்று சொல்லுகிறோமோ அதே போல சொல்வதை நான் பார்க்கிறேன். யாருக்கு இந்த ஆலோசனை சொல்லுகிறான் என்று சொல்லி நமக்கு தெரியவில்லை. வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், சாலமனை அரியணையிலே உட்கார வைத்து, அதாவது தாவீதனுடைய மகன் சாலமன் ராஜாவாக பொறுப்படுத்தி கொண்டு இப்பொழுது அரியணையில் உட்கார்ந்திருக்கிறான். அந்த அரியணையில் உட்கார்ந்திருக்கிற பொழுது அவனுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்று சொன்னால் ஒருமையில் செய், செய்யாதே, செய், செய்யாதே என்று சொல்லி இந்த சங்கீதத்தில் ஒருமையில் இருக்கிறது. பல இடங்களிலே பாருங்கள். உதாரணத்திற்கு இந்த 37வது சங்கீதம் 37வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, நீ பார்த்திரு. ஆக ஒருமையில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி பல இடங்களில் செய், செய்யாதே, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு, நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, நீ கர்த்தரை நம்பி நன்மை செய், நீ கர்த்தருக்கு காத்திரு, அப்படி என்று சொல்லி பல இடங்களில் ஒருமையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக யாரோ ஒரு மனிதனுக்கு என்று அநேகர் எடுத்துக்கொள்ளுகிறார்கள். ஆனால் நானோ இது சாலமோனுக்கு. ஏனென்று சொன்னால் சாலமோன் இளமையிலே, அதாவது 20 வயதிற்குள்ளாக அவன் அரியணையிலே உட்கார்ந்திருக்க வேண்டும். 20 வயதிற்குள்ளாக அவன் தோராயமாக 20 வயது இருக்கிற பொழுது அவன் அரசனாக வந்திருக்க வேண்டும். ஆக ஒரு பெரிய தேசத்தை நடத்தக்கூடிய பொறுப்பு சாலமோனுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவனுடைய பொது வாழ்வு இருக்கிறது, அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது. ஒருவேளை அவன் அரசனாக இருந்தாலும் கூட அவனுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது, அவனுக்கு பொது வாழ்வு, சமுதாய வாழ்க்கை இருக்கிறது, அவன் தேசத்தை நடத்தக்கூடிய வாழ்க்கை என்று சொல்லி இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. அவனுக்கு முன்பாக பெரிய ஒரு சவாலான வாழ்க்கை இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு தன்னுடைய மகனுக்கு தாவீது இந்த சங்கீதத்திலே ஆலோசனை சொல்லுகிறான். அந்த ஆலோசனை அவனுடைய அனுபவத்தை மையமாக வைத்து 65 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் ஆண்டவரோடு நடந்த வாழ்க்கையில் பார்த்த அனுபவங்களை மையமாக வைத்து சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை. சரி, இதில் முதலாவது இதை படிக்கிற பொழுது ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வதற்கான ஆலோசனை என்று சொல்லி இவன் சொல்லுகிறானே, ஆசீர்வாதமான வாழ்க்கை என்றால் என்ன? பெரிய வீடு அல்லது 2-3 பெரிய வீடுகள், வங்கியில் அதிகமான பணம் அல்லது வருமானம், அல்லது உலக பிரகாரமான
வசதியான இன்றைக்கு இருக்கக்கூடிய அப்டேட் கார், வாகனங்கள், நிறையா வீட்டுக்குள்ளே நகைகள், ஆடம்பரமான பொருள்கள், அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களும் வீட்டுக்குள்ளே இருக்கிறது. இது ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்வோமா? அப்படி எடுத்துக்கொள்வோம் என்றால் அது தவறாக அனுபவ வாழ்க்கையில் நான் பார்க்கிறேன். எப்படி என்று சொன்னால், நேற்று தினத்தில் நான் என்னுடைய தம்பியோடு பேசி கொண்டு இருக்கிற பொழுது எங்கள் இருவருக்கும் தெரிந்த ஒரு குடும்பத்தை பற்றி பேசி கொண்டிருந்தோம். ஏறக்குறைய 40 ஆண்டுகளாக அந்த குடும்பத்தை பற்றி எங்களுக்கு தெரியும். ஒரு ஒரு சகோதரி இருக்கிறாங்க, பெண் இருக்கிறாங்க. இப்பொழுது அவங்க முதிர் வயதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சகோதரனுடைய தகப்பனார் எனக்கும் என்னுடைய தம்பிக்கும் தெரிந்தவங்க. இப்போ அந்த அம்மாவுக்கு வயதாயிருச்சு. அவங்களுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. அந்த பெண் பிள்ளைக்கு 38 வயசை கடந்து விட்டால் அவள் திருமணம் செய்யவில்லை. ஓகே, கவலையோடு அந்த சகோதரி பேசுகிறார்கள். ஏனென்றால் வயதாயிற்று. தன்னுடைய மகளுக்கு 38 வயதாயும் திருமணம் செய்யவில்லை. ஒருவேளை திருமணம் செய்யவில்லை என்று நினைத்தவுடனே ஒருவேளை அந்த பெண்ணுக்கு அழகில்லை என்று சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது, படிப்பில்லை என்று சொல்லி நினைக்கக்கூடாது, உலக பிரகாரமான வீடு வாசல் சொத்து இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. அவர்களுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறது, அவர்களுக்கு நிலங்கள் இருக்கிறது. அதை எல்லாவற்றையும் விற்றாலே சில கோடிகள் வரும். சில லட்சங்கள் அல்ல, சில கோடிகள் வரும். நாம் வழக்கத்தில் தமிழில் பேசுவோம் அல்லவா, பல தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் ஒரு சில தலைமுறைக்கு தேவையான சொத்து அவங்களிடத்தில் இருக்குது. ஆனால் வயதான பிறகு ஒரு பெண் யோசிக்கிறாங்க, இவ்வளவு சொத்து சுகங்கள் இருந்தும் என் பெண்ணுக்கு திருமணம் ஆகவில்லை, அவளுக்கு சந்ததி இல்லை, அவள் என்ன செய்ய போகிறாள் என்று சொல்லி. இது ஆசீர்வாதமான வாழ்க்கையா? இல்லையே. போன மாதம் ஆஸ்பத்திரிக்கு நானும் என் மனைவியும் போயிருக்கிற பொழுது அங்கே ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார். அவரோட நானும் என் மனைவியும் பேசினோம். அவர் தனியாக வந்திருந்தார் ஆஸ்பத்திரிக்கு. அப்போ அவரை பார்த்து கேட்டோம், வேதனையோடு இருக்கிறார், ஏன் தனியாக வந்திருக்கிறீங்க ஆஸ்பத்திரிக்கு, கூட யாரும் இல்லையா அப்படின்னு கேட்டோம். அதற்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி அவருடைய கண்கள்லேருந்து கண்ணீர் வந்துச்சு. அவரும் அவருடைய மனைவியும் அரசு உத்தியோகத்திலேருந்து ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. 2 பேருக்கும் வீட்டுக்குள்ளே நல்ல பென்ஷன் வருது. 1க்கு 2 வீடு இருக்குது. ஒரு பெரிய வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு வீட்டை வாடகைக்கு விட்டுருக்குறாங்க. வாடகை வருமானம் வருது. வீட்டில் கார் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் காரை ஓட்டுவதற்கு காலில் விரல்கள் இல்லை. சர்க்கரை வியாதினால் 2 காலிலையும் இருக்கிற விரல்களை துண்டித்து எடுத்திருக்கிறாங்க. சரி, நீங்கள் உங்கள் மனைவியை கூட கூப்பிட்டு வந்திருக்கலாமே. அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி அவங்களுக்கு கிட்னி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறோம், அவங்க வீட்டை விட்டு வர முடியாது. சரி, உங்கள் பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்திருக்கலாமே. திருமணமாகி பல ஆண்டுகளாயும் எங்களுக்கு பிள்ளைகள் இல்லை. சரி, வேறு யாராவது துணைக்கு கொண்டு வந்திருக்கலாமே. நாங்கள் ஒரு பிள்ளைய எடுத்து வளர்த்தோம், அந்த பிள்ளையை படிக்க வச்சோம், அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். இப்போ அந்த பிள்ளை வேறொரு ஊருக்கு தன்னுடைய வாழ்க்கையை தேடி போயிட்டாப்புல, நாங்கள் தனிமையில் இருக்கிறோம். நான் யோசித்து பார்த்தேன், கணவன் மனைவி 2 பேரும் அரசு உத்தியோகஸ்தர், பென்ஷன் வருது, பெரிய வீடு இருக்குது, ஒரு வீடு வாடகைக்கு விட்டுருக்குறாங்க, வீட்டில் கார் இருக்குது, பேங்க்கில் பேலன்ஸ் இருக்குது, பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் தனிமை, வேதனையோடு மருத்துவரை பார்ப்பதற்கு உட்கார்ந்திருக்கிறார். இது ஆசீர்வாதமான வாழ்க்கையா? நான் யோசித்து பார்ப்பேன். இப்போ சமீபத்தில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பினுடைய ரிசல்ட் வந்துச்சு. அதில் இந்த அதிகமான மதிப்பெண் எடுத்த பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பேட்டியில் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா பெட்டி கடை வச்சுருந்தாரு, எங்கள் அப்பா டீ கடையில் வேலை பார்க்குறாரு, எங்கள் அப்பா கைவண்டியில் காய்கறி விற்கிறாரு,
எங்கள் அப்பா கருவாட்டு கடை வச்சுருக்கிறாரு, எங்கள் அப்பா பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்க்குறாரு. இப்படி தான் பெரும்பாலான பிள்ளைங்க சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு பிள்ளைங்க தான் எங்கள் அப்பா கலெக்டராக இருக்கிறாரு, எங்கள் அப்பா பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறாரு, பணக்காரனாக இருக்கிறாரு அப்படின்னு ஏதாவது ஒரு சில பிள்ளைங்க தான் சொல்லும். இப்படி அதிகமாக மதிப்பெண் வாங்கின பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏழைகள் தான். சராசரி மதிப்பெண் வாங்கின பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பணக்கார குடும்பத்துலேருந்து வந்திருப்பாங்க. யோசித்து பார்த்தா என்ன நடக்கும் இந்த உலகத்தில் அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்கும். சரி, இந்த அதிக மதிப்பெண் படித்தவங்கெல்லாம் சில வருஷங்கள் கழித்து விசாரித்து பாருங்கள் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு. 100 பேர் அதிக மதிப்பெண் வாங்கியிருந்தாங்கன்னா அதை 10 பேர் தான் வாழ்க்கையில் செஞ்சுருப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய 90 பேரெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சராசரி மதிப்பெண் எடுத்து ஒன்றுமே வாழ்க்கையில் பெருசாக சாதிக்காதவன் அவங்க அப்பா அம்மா சேர்த்து வச்சுருக்கிற சொத்தை வச்சு ஒரு தொழில் தொடங்கியிருப்பான், தொழில் அதிபராக இருப்பான். 10ஆம் கிளாஸ் படித்தவன் தொழில் அதிபராக இருப்பான். அவனுக்கு கீழே இந்த 10th +2லலாம் அதிக மார்க் வாங்கின இந்த பிள்ளைங்கள்லாம் அவனுக்கு கீழே போய் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன கொடுமை அப்படின்னு சில வேளையில் யோசிக்க வேண்டியது இருக்கும். ஏன் இதை இந்த கால வேளையில் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சங்கீதத்தை படித்து பாருங்கள். இந்த பூமியில் யார் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தீமை செய்கிறவங்க, தீமையான வழியில் சம்பாதிக்கிறவங்க, பெரும்பாலானவங்க தவறான வழியில் சம்பாதிக்கிறவங்க, தவறான வழியில் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறவங்க, அன்பு இல்லாதவங்க, இரக்கமில்லாதவங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யாதவங்க, மற்றவர்களை பற்றி கவலைப்படாதவங்க, சுயநலம் உடையவருங்க, இவங்க தான் இன்றைக்கு பூமியில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருக்கிறாங்க. சரி, இதை பார்க்கிற பொழுது நமக்கு என்ன வரும்? அதுதான் சங்கீதக்காரன் இந்த தாவீது இதில் சொல்கிறான். உனக்கு பொறாமை வரும், உனக்கு எரிச்சல் வரும், உனக்கு கசப்புணர்ச்சி வரும், உனக்கு அவிசுவாசம் வரும், உனக்கு நம்பிக்கை இழந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும். ஏன் சிலருக்கு கர்த்தர் மேலேயே வெறுப்பு வரும், கடவுள் மேலேயே வெறுப்பு வரும், கடவுள் நம்பிக்கை இல்லாமல் போகும். இவ்வளவு நேர்மையாக நான் ஒழுக்கமாக படித்து அல்லது நான் இவ்வளவு முயற்சி செஞ்சு என்ன பிரயோஜனம்? ஒரு வாலிப பெண்ணிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அரசு உத்தியோக வேலைக்காக இரவும் பகலும் படிக்கிறான். படிச்சுட்டு இருக்கும்போது கேட்டேன், இந்த பரீட்சையில் பாஸ் பண்ணால் வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே அங்கிள் வேலை கிடைக்கும்? நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன், என்னை விட குறைவாக மதிப்பெண் வாங்குறவங்க 10 லட்ச ரூபா கொடுத்து அந்த போஸ்டிங்கை காசு கொடுத்து வாங்கிடுறாங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மாட்ட காசு இருக்குது, என்கிட்ட காசு இல்லை. பிறையாமல் படிக்கிறேன், நம்பிக்கை இழந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு படிக்கிறேன். உலகத்தில் பாருங்கள், இன்றைக்கி எவ்வளவு தீமையான பொல்லாப்பான உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தீமை செய்கிறவர்கள் பாருங்கள், இந்த 37வது சங்கீதத்தை ஆரம்பிக்கிற பொழுது சங்கீதக்காரன் தாவீது இப்படியே சொல்கிறான், பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. நியாயக்கேடு என்றால் என்ன? படிக்காட்ட கூட, பரீட்சையில் பாஸ் பண்ணாட்ட கூட பணம் கொடுத்து அந்த பதவியை வாங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடியவங்க, நியாயக்கேடு செய்கிறவங்க, இவங்களெல்லாம் பார்க்கிற பொழுது உனக்கு எரிச்சல் வரும், உனக்கு கோபம் வரும். தீமை செய்கிறவர்கள், இரக்கம் இல்லாதவர்கள், கெட்டவர்கள் இந்த பூமியில் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களில் அவர்கள் உயர்ந்து கொண்டே போகிற பொழுது தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பிள்ளைகள் சோர்ந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு, மனம் தளர்ந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு, அவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு, நம்பிக்கை இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எத்தனையோ பேர் இன்றைக்கி வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து போகிறாங்க. ஏன் அப்படின்னா, நேர்மையாக இருந்து அவங்களால வாழ்க்கையில் உயர முடியவில்லை, கடினமாய் உழைத்து அவங்களால வாழ்க்கையில் உயர முடியவில்லை, உண்மையாக இருந்து அவங்களால வாழ்க்கையில் உயர முடியவில்லை, உயர்ந்த இடத்திற்கு அவர்களால் வர முடியவில்லை.
கடின உழைப்பு, நல்ல அறிவு, நல்ல படிப்பு இவைகளெல்லாம் வைத்து வாழ்க்கையில் அவர்களால் உயர முடியவில்லை. ஆனால் இவைகள் எதுவுமே இல்லாதவர்கள் உயர்ந்து போகிறார்களே என்று நினைக்கிற பொழுது அவர்களுக்கு கோபம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு, எரிச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிக அருமையான சங்கீதம். ஏனென்று சொன்னால் அனுபவத்திலிருந்து இது பேசப்பட்ட பாடப்பட்ட சங்கீதம். இந்த சங்கீதத்தை நான் பல முறை, அதாவது மாதத்தில் 2-3 முறை நான் படிக்க வேண்டும் என்று சொல்லி பல வருடங்களாக தீர்மானம் பண்ணி வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த சங்கீதத்தை படிப்பேன். ஏனென்று சொன்னால் நம்ம வாழக்கூடிய உலகத்தில் இன்றைக்கு இப்படியாப்பட்ட சூழ்நிலைகள் தான். குறுக்கு வழியில் முன்னேற முயற்சி செய்து முன்னேறினவர்களும் உண்டு, துன்மார்க்கமான வழியில் முன்னேறினவர்களும் உண்டு, தவறான வழியில் சம்பாதித்து வாழ்க்கையில் உயர்ந்தவர்களும் உண்டு. அதே நேரத்தில் நேர்மை, நீதி, உண்மை, உத்தமம் என்று சொல்லி பேசிக்கொண்டு வாழ்க்கையில் ஏழ்மையில் தரித்திரத்தில் கடைசி வரைக்கும் வாழ்ந்தவர்களும் உண்டு. இது இந்த உலகத்தில் இருக்கிறது. இவைகளை பார்க்கிற பொழுது நாம் சோர்ந்து போவோமே. எனவே தான் தாவீது ராஜா, நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமானும் அவனுடைய சந்ததியும் கைவிடப்படுவதில்லை. நீதிமானும் கைவிடப்படுவதில்லை, அவனுடைய சந்ததியும் கைவிடப்படுவதில்லை என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய அனுபவத்திலிருந்து இதில் பேசுகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை படிக்கிற பொழுது இது நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன என்று சொல்லி நான் யோசித்து பார்த்தேன், நான் சிந்தித்து பார்த்தேன். சில உண்மைகளை இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியில் நாம் சமாதானத்தோடு, மனமகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, தெய்வ பயத்தோடு, நம்பிக்கையோடு வாழ்வதற்கு மிக அவசியமான ஆலோசனைகளை இதில் சொல்லுகிறான். உதாரணத்துக்கு பார்ப்போம் என்றால் இதில் பல வசனங்களில் நீங்கள் பாருங்கள், இந்த சங்கீதத்தை எடுத்து உட்கார்ந்து வாசித்து பாருங்கள். செய்யுங்கள் என்று சொல்லி 10 இடங்களில் செய்யுங்கள் 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 என்று சொல்லி 10 காரியங்களை செய்யுங்கள் என்று சொல்லுகிறான். உதாரணத்திற்கு, கர்த்தரை நம்பி நன்மை செய், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, கர்த்தருக்கு உன் வழியை ஒப்புக்கொடு, கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, உத்தமனை பார், நீதிமானை பார் என்று செய்யுங்கள் 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 என்று சொல்லி 10 இடங்களிலே சொல்லுகிறான். 4 இடத்திலே செய்யாதே, இதை செய்யாதே, இதை செய்யாதே என்று சொல்லி 4 இடங்களிலே செய்யாதே என்று சொல்லுகிறான் சங்கீதக்காரன் தாவீது ராஜா. ஒருவேளை சாலமோனுக்கே சொல்லக்கூடிய ஆலோசனை என்று எடுத்துக்கொண்டாலும் சாலமோனை பார்த்து, மகனே இதை செய் என்று சொல்லி 10 காரியங்களை சொல்லுகிறான். மகனே இதை செய்யாதே என்று சொல்லி 4 காரியங்களை சொல்லுகிறான். இந்த முழு சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் எதற்கு என்று சொல்லி பார்க்கிற பொழுது, சாலமோனே, நான் சொல்லுகிற இந்த காரியத்தை, என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்லக்கூடிய இந்த காரியத்தை நீ கேட்கிற பொழுது, என்னுடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கிற பொழுது, நீ மாத்திரமல்ல உன் சந்ததியும் நன்றாக இருக்கும், உன் சந்ததியும் நன்றாக இருக்கும், உன் சந்ததியும் சமாதானமாக இருக்கும், உன் சந்ததியும் மனமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் வாழும். ஆஹா, யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். எனக்கு தெரிந்த ஒரு வாலிப பையன் இப்பொழுது ஒரு ஒரு ரீஹபிலிட்டேஷன் சென்டர், அதாவது இந்த போதைப் பொருளுக்கு, பழக்க வழக்கங்களுக்கு, குடிக்கு அடிமையானவர்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மையத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான். யார் என்று சொல்லி பார்ப்போம் என்றால், அவனுக்கு சில கோடி சொத்து இருக்கிறது, சில கோடி இருக்கிறது. தகப்பனும் தாயும் சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள். அதை எப்படி செலவு பண்ண வேண்டும் என்று சொல்லி தெரியவில்லை. குடிக்கிறான் 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 குடித்து கொண்டே இருக்கிறான். இப்பொழுது மிகவும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில், அதாவது மருத்துவமனை என்று சொல்வதை காட்டிலும் இந்த மறுவாழ்வு மையத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறான். நான் யோசித்து பார்த்தேன். நான் வாழ்க்கையில் மிகவும் வறுமையான சூழ்நிலையிலிருந்து கடந்து வந்தவன். ஒருவேளை அந்த வாலிபனிடத்திலே நான் இருந்தால் எப்படியெல்லாம்
இந்த என் தாயும் தகப்பனும் என்னுடைய பெற்றோர்கள் விட்டு போன இந்த ஆசீர்வாதத்தை, இந்த இந்த செல்வாக்கை நான் எப்படி உயர்த்தி இருப்பேன், எப்படியெல்லாம் திட்டம் போட்டிருப்பேன் என்று சொல்லி நான் யோசித்து பார்த்தேன். அவனை குறித்து யோசிக்கிற பொழுது எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. நல்ல அஸ்திவாரம் பெற்றோர்கள் போட்டிருக்கிறார்கள். அந்த அஸ்திவாரத்தின் மீது நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை என்ற வாழ்க்கையை கட்டாமல் குடித்து வெறித்து பெற்றோர்கள் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய சொத்தை அழித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வாலிபன். யோசித்து பாருங்கள். இங்கே தாவீது ராஜா சொல்லுகிறான், சந்ததி. ஒருவேளை நீங்கள் சந்ததி என்ற வார்த்தை இதில் இந்த சங்கீதத்திலே 3 முறை வருகிறது. அதாவது தாவீது இதில் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் மாத்திரமல்ல, நீ மாத்திரமல்ல, சாலமோனே நீ மாத்திரமல்ல, உன் சந்ததியும் ஆசீர்வாதமாக இருப்பதற்கான ஆலோசனை நான் சொல்லுகிறேன். உன்னுடைய வம்சம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கான ஆலோசனை நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று தான் இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரர் சொல்லுகிறான். ஆக இது எனக்கு மாத்திரமல்ல, என் சந்ததி எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? இது மிகவும் ஆழமாக யோசிக்க வேண்டிய காரியம். ஏனென்று சொன்னால், எனக்கு பின்னாடி என் சந்ததிக்கு என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஒருவேளை நான் உலக பிரகாரமாக வீடு வாசல்கள் காடு கரை என்று சொல்லி சொத்து சுகம் என்று சொல்லி அதிகமாக சம்பாதித்து வைத்து போகலாம். ஆனால் அது என் சந்ததிக்கு போகுமா என்று சொல்லி எனக்கு தெரியாது. அப்படியே என் சந்ததிக்கு போனாலும் என் சந்ததியில் இருக்கக்கூடியவர்கள், எனக்கு பின் வரக்கூடிய என்னுடைய சந்ததியினர் அதை எப்படி பயன்படுத்துவார்கள் என்று சொல்லி எனக்கு தெரியாது. அதனால் அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்களா என்று சொல்லி எனக்கு தெரியாது. என்னுடைய அனுபவத்தில் நான் அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கிறேன். யாரெல்லாம், எந்த பிள்ளைகள் எல்லாம் பெற்றோர்களால் நல்ல அஸ்திவாரம் போடப்பட்டு கொடுக்கப்பட்டதோ அதில் அநேக பிள்ளைகள் அதை சரியாய் பயன்படுத்தவில்லை. ஒரு சிலர் தான் கர்த்தருக்கு பயந்து, ஐயோ நம்முடைய தகப்பன் தாய் இப்படியாக சம்பாதித்து இப்படி நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார்களே, இதை நாம் மேலும் மேம்படுத்த வேண்டும், இதை மேலும் நாம் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஒரு சில பிள்ளைகள் தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அநேகர் தாய் தகப்பன் சம்பாதித்து வைத்த வீடு வாசல்களெல்லாம் விற்று இன்றைக்கு வீதியில் நிற்கக்கூடிய ஒரு சில குடும்பங்களையும் நான் பார்க்கிறேன். ஆக சந்ததிக்கு தேவையான ஆலோசனையும் இதில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆக சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தில் சாலமோனை பார்த்து சொல்லக்கூடிய காரியம், அவனுக்கு சொல்ல விரும்புகிற காரியம், மகனே, தீமை செய்கிறவர்கள் வெற்றி பெறுவார்கள், பொல்லாப்பு செய்கிறவர்கள் வெற்றி பெறுவார்கள், இரக்கமில்லாமல் வாழுகிறவர்கள் கெட்டவர்கள் பூமியிலே உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள், வெற்றிகளை பார்ப்பார்கள், ஆஸ்திகளை சம்பாதிப்பார்கள். அதை நீ முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய மகனுக்கு சொல்லுகிறான். இரண்டாவதாய் பார்க்கிற பொழுது, மகனே, அது நிலைத்து நிற்பதில்லை, அது சந்ததிக்கு போவதில்லை, அது அவனுடைய வம்சத்துக்கு போவதில்லை. அப்படியே போனாலும் அந்த ஆசீர்வாதம், அந்த ஆஸ்தி அவனுடைய வம்சத்திற்கு அது மகிழ்ச்சியாக இராது என்ற உண்மையும் நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான். மூன்றாவதாய் பார்க்கிற பொழுது, இந்த தீமை செய்கிறவர்கள், இந்த துன்மார்க்கர்கள், வேதாகமம் பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை துன்மார்க்கர்கள். அவர்கள் அதிகாரம், அவர்களுடைய ஆளுகை, அவர்களுடைய இந்த 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 அதிகாரமான வாழ்க்கை நீண்ட நாள் நிலைத்து நிற்பதில்லை. 3 உண்மைகளை தாவீது ராஜா இந்த சங்கீதத்தின் மூலமாக தன்னுடைய மகனுக்கு சொல்லுகிறான். கெட்டவர்கள், துன்மார்க்கர்கள் இந்த பூமியிலே உலக பிரகாரமான வெற்றிகளை பார்ப்பார்கள், ஜெயிப்பார்கள், சம்பாதிப்பார்கள். அதை நீ முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அது நிலைத்து நிற்பதில்லை, அது நிரந்தரமானது கிடையாது என்ற உண்மையும் தாவீது சொல்லுகிறான். மூன்றாவதாய் பார்க்கிற பொழுது, துன்மார்க்கருடைய, கெட்டவர்களுடைய இந்த அதிகாரம், இந்த வசதி வாய்ப்புகள் தலைமுறையாக நிலைத்து நிற்பதில்லை.
அதையும் சாலமோனே நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று தாவீது ராஜா தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறான். ஒருவேளை நான் யோசித்து பார்த்தேன், யாரை மனதில் வைத்து இப்படி பேசுகிறான் தாவீது என்று சொல்லி யோசித்து பார்க்கிற பொழுது எனக்கு உடனடியாக வந்தது சவுல் தான். ஏனென்றால் சவுலுடைய வாழ்க்கை தான் தாவீதனுடைய வாழ்க்கைக்கு நல்லது கெட்டது எல்லாவற்றிற்கும் ஒரு முன் உதாரணமாக ஒரு எச்சரிப்பு கொடுக்கக்கூடியதாக இருந்தது. பாருங்கள், இந்த 37வது சங்கீதத்தில் 35வது வசனத்தில் கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். ஒருவேளை சவுலை குறித்து தான் சொல்ல வேண்டும். அவன் தனக்கேற்ற நிலத்திலே முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல தழைத்தவனாயிருந்தான். செழிப்பாக இருந்தான், வசதியாக இருந்தான், உயர்ந்திருந்தான், அதிகாரமுள்ளவனாக இருந்தான், பதவியில் இருந்தான். எத்தனை ஆண்டுகள்? 40 ஆண்டுகள். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 40 ஆண்டுகள் செழித்து தழைத்து வசதியாய் அதிகாரத்தில் பதவியில் 40 ஆண்டுகள் அவன் அரியணையில் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தான். அடுத்த வசனம் சொல்கிறது, ஆனாலும் அவன் ஒளிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை, அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. வேத வசனத்தை நன்றாக அறிந்த தேவனுடைய பிள்ளைங்களே, உங்களுக்கு தெரியும், சவுலுடைய மரணத்திற்கு பின்பு தாவீது ஆட்சிக்கு வந்து அவன் கேட்ட முதல் காரியம், சவுலின் வீட்டிலே யாராவது இன்னும் மீதி இருக்கிறார்களா என்று சொல்லி. சவுலின் வீட்டிலே யாராவது இன்னும் மீதி இருக்கிறார்களா என்று சொல்லி தாவீது கேட்டான். ஒருவனும் இல்லை. ஒரே ஒரு முடவன் இருந்தான். ஏன்? அந்த மேவிபோசேத். யார் மேவிபோசேத்? அவனுடைய குடும்பம் ராஜ குடும்பம். ஏனென்று சொன்னால் அவனுடைய தாத்தாவைய சவுல் 40 ஆண்டுகள் அரியணையில் இருந்தான். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 40 ஆண்டுகள் ஒரு தேசத்துக்கே ராஜாவாக இருந்தான். ஆனால் சில நாட்களுக்குள்ளாகவே அந்த அதிகாரம், அந்த பதவி, அந்த வசதி வாய்ப்பு எல்லாமே சில நாட்களுக்குள்ளாக ஒளிந்து போயிற்று, மறைந்து போயிற்று. அதைத்தான் இந்த 37வது சங்கீதத்தில் 2வது வசனத்தில், பொறாமை கொள்ளாதே, எரிச்சலடையாதே, தீமை செய்யாதே, பழிக்கு பழி வாங்கணும் என்ற எண்ணம் உனக்குள்ளாக வர வேண்டாம். ஏனென்று சொன்னால் அவர்கள் புல்லை போல சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும்பொண்டை போல வாடிப்போவார்கள். பசும்பொண்டை போல வாடிப்போவார்கள். கேட்பதற்கு சந்தோஷமாக ஒரு சிலருக்கு இருக்கும். அதே நேரத்தில் நம்முடைய மனதில் கேள்வி வரும், எவ்வளவு நாளைக்கு நான் காத்திருக்க வேண்டும்? எவ்வளவு நாள் நான் இப்படி கஷ்டப்பட வேண்டும்? எவ்வளவு நாளைக்கு நான் கண்ணீர் சிந்த வேண்டும்? எவ்வளவு நாளைக்கு இந்த கசப்பான அனுபவத்திற்குள்ளாக நான் கடந்து போக வேண்டும் என்ற கேள்வி நமக்குள்ளாக கடந்து வரும். அப்படி கேள்வி வருகிற பொழுதெல்லாம் நம்முடைய மனதிலே வரவேண்டிய காரியம் 37வது சங்கீதம் 37வது வசனம்தான். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்து அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். நம்ம எப்படி இந்த பூமியில் வாழ்கிறோம் என்பதை காட்டிலும் எப்படி நம்முடைய வாழ்க்கையை நிறைவு செய்கிறோம், சமாதானத்தோடு நிறைவு செய்கிறோமா, மனமகிழ்ச்சியோடு நிறைவு செய்கிறோமா? கொஞ்சமாய் சாப்பிட்டாலும் நீதிமானுடைய நித்திரை இன்பமாக இருக்கும் என்று சொல்லி நம் வேத வசனத்திலே வாசிக்கிறோம். சங்கீதக்காரர் சொல்லுகிறான், உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். ஆக இவ்வளவு ஆலோசனைகளை இந்த சங்கீதக்காரர் அவனுக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். சரி, இது நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறது? அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சங்கீதத்தின் மூலமாய் நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? நாம் என்ன உணர்ந்து கொள்ள வேண்டும்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, இன்றைக்கு அதுவும் தாவீதினுடைய நாட்களிலே அப்படி இருந்திருக்கும் என்றால் இன்றைக்கு எவ்வளவு மோசமான ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அநியாயம், நீதி நேர்மை இல்லாத அதிகாரிகள், நம்மை ஆளுகிறவர்கள், எங்கே போனாலும் ஏழைகளுக்கு நீதி கிடைப்பது கிடையாது.
வலிமையுள்ளவர்கள் வைத்தது தான் சட்டம். மெஜாரிட்டியானவர்கள் மைனாரிட்டியை ஒடுக்குகிறார்கள். அவர்களை ஒடுக்குவதற்கான சட்டங்களை ஏற்றுகிறார்கள். இன்றைக்கு நாளுக்கு நாள் இந்த தேசம், குறிப்பாக நாம் வாழுகிற இந்த பூமி அதிகமாய் தீமை நிறைந்த ஒரு வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தீமையினால் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆக இவைகளெல்லாம் நினைக்கிற பொழுது நமக்கு பொறுமை இழந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நாம் நம்பிக்கை இழந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சங்கீதக்காரன் தாவீது இதன் மூலமாக நமக்கு 3 உண்மைகளை சொல்ல விரும்புகிறான். முதலாவதாக, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நாட்களிலும் நம்முடைய தேவனுடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த சங்கீதத்தை படித்து பாருங்கள். மிக அருமையான சங்கீதம். நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார், காண்கிறார். காலங்களை, நேரங்களை அவருடைய கரத்தின் கீழே நாம் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நாட்களும் கர்த்தருடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறது என்பதை நாம் முதலாவது அறிய வேண்டும். இரண்டாவதாக, இதை அறிந்த பிறகு தீமை செய்கிறவர்கள் மீது, கெட்டவர்கள் மீது, நமக்கு தீமை செய்தவர்கள் மீது நாமும் தீமைக்கு தீமை செய்ய வேண்டும், பழிக்கு பழி செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு வரக்கூடாது. ஏனென்றால் அது நம்முடைய காரியம் அல்ல. அந்த எண்ணம் பொல்லாதவர்களுக்கு கொடுத்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே, செய்யாதே 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 என்று சொல்லி 4 காரியங்களை சொல்லுகிறான். செய் 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 என்று சொல்லி 10 காரியங்களை சொல்லுகிறான். ஆக இரண்டாவதாக, தீமைக்கு தீமை நாம் செய்யணும், பழிக்கு பழி செய்ய வேண்டும். நமக்கு தீமை செய்தவர்களுக்கு நாம் தீமை செய்ய வேண்டும், பழிக்கு பழி வாங்க வேண்டும். நம்மை அவமானப்படுத்தினவர்களை நாமும் அவமானப்படுத்த வேண்டும் போன்ற எண்ணங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, வேதாகமத்தை படிக்கிற பிள்ளைகளுக்கு வரவே கூடாது. இது இரண்டாவதாக. மூன்றாவதாக, நீதியுள்ள தேவன், நம்முடைய தேவன் நியாயம் விசாரிக்கிற தேவன் என்பதை எப்பொழுதும் மறந்து போகாமல் நினைவு கூற வேண்டும். ஆக இந்த 3 உண்மைகளை தாவீது ராஜா சொல்லுகிறான். நம்முடைய வாழ்க்கையின் நாட்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை அறிய வேண்டும். பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளாக வரக்கூடாது. மூன்றாவதாக, நீதி சரி கட்டுகிற நீதியுள்ள தேவன், நியாயம் விசாரிக்கிற தேவன் இருக்கிறார். அவர் நீதி சரி கட்டுவார், அவர் நியாயம் விசாரிப்பார் என்ற நம்பிக்கை நமக்குள்ளாக கடந்து வர வேண்டும். இந்த 3 உண்மைகளை நாம் அறிந்து கொள்வோம் என்றால், இந்த பூமியில் வாழுகிற பொழுது நமக்கு வசதியான வாழ்க்கை இருக்கிறதோ, நல்ல பணம் இருக்கிறதோ, அல்லது உலக மக்களிடத்தில் இருப்பதைப் போல அநேக வசதிகள் இருக்கிறதோ இல்லையோ, இந்த 3 உண்மைகளை நாம் அறிந்து கொள்ளுகிற பொழுது நாம் சந்தோஷமான, மனமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்வோம். நம்முடைய முடிவு சமாதானமாக இருக்கும். அதுதான் ஆசீர்வாதமான வாழ்க்கை. பணம் இருந்து, வருமானம் இருந்து, கார் இருந்து, வீடு வாசல் எல்லாம் இருந்து, எனக்கு நிறைய பென்ஷன் வந்து காரை ஓட்டுவதற்கு என் கால்களில் விரல்கள் இல்லாமல் இருந்தால் என்ன பிரயோஜனம்? வீட்டில் வியாதியோடு இருப்பேன் என்றால் என்ன பிரயோஜனம்? சண்டை சச்சரவோடு இருப்பேன் என்றால் என்ன பிரயோஜனம்? சமாதானம் இல்லாமல் இருப்பேன் என்றால் என்ன பிரயோஜனம்? எனவே தான் சங்கீதக்காரன், நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், நீதிமானும் அவனுடைய சந்ததியும் ஒரு காலம் தேவனால் கைவிடப்படுவதில்லை என்று சொல்லி சாலமோனுக்கு இந்த ஆலோசனைகளை சொல்லுகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, இந்த பூமியில் நாம் வாழுகிற இந்த வாழ்க்கை மனரம்யமாக இருப்பதற்கு சங்கீதக்காரன் சொல்லக்கூடிய இந்த ஆலோசனையை நாம் ஏற்றுக்கொள்வோம், அதை விசுவாசிப்போம். அப்பொழுது நாம் இந்த பூமியில் ஒரு மனமகிழ்ச்சியான, மனரம்யமான வாழ்க்கை வாழ்வோம். வாசியுங்கள் இந்த சங்கீதத்தை, பல முறை வாசியுங்கள், வாரத்திற்கு ஒரு முறையாவது வாசியுங்கள். இந்த பூமியிலே நாம் வாழுகிற பொழுது நமக்கு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய தேவனுடைய வார்த்தைகளில் இதுவும் ஒன்று. கர்த்ததாமே இந்த வார்த்தை கொண்டு, வசனத்தை கொண்டு உங்களோடு பேசுவாராக. உங்கள் ஆலோசனைகளும் உங்கள் கருத்துக்களும் வரவேற்கப்படுகிறது. மற்றவர்களோடு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
யாராவது இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாது இருப்பீர்கள் என்றால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கானாவூரின் கல்யாணத்தில் தெய்வ மகன் தாமே புதுமை செய்தார். கானாவூரின் கல்யாணத்தில் தெய்வ மகன் தாமே புதுமை செய்தார். கண்டோரெல்லாம் அன்று வியந்து மகிழ இந்நாள் வரை தொடரும் அந்த மகிமை தெய்வ மகன் தாமே புதுமை செய்தார். கானாவூரின் கல்யாணத்தில் தெய்வ மகன் தாமே புதுமை செய்தார். பசியுடன் பிணிகள் நீக்கி மகிழ்ந்தார். நலமுடன் வாழும் வழிகள் மொழிந்தார். பசியுடன் பிணிகள் நீக்கி மகிழ்ந்தார். நலமுடன் வாழும் வழிகள் மொழிந்தார். உலகிலே அன்பின் உருவில் திகழ்ந்தார். சிலுவையில் நமக்கு உயிரும் தந்தார். உலகிலே அன்பின் உருவில் திகழ்ந்தார். சிலுவையில் நமக்கு உயிரும் தந்தார். ஆஹா, நான் எங்கு காண்பேனோ, ஆஹா, நான் எங்கு காண்பேனோ இயேசு என் நேசர் போல். கானாவூரின் கல்யாணத்தில் தெய்வ மகன் தாமே புதுமை செய்தார். அன்புடன் பரிவும் வேண்டுமென்றார். தாழ்மையாய் நாளும் பழகச் சொன்னார். அன்புடன் பரிவும் வேண்டுமென்றார். தாழ்மையாய் நாளும் பழகச் சொன்னார். ஒளியுடன் வாழும் வழியை தந்தார். இறுதி நாள் வரை நம் அருகில் நிற்பார். ஒளியுடன் வாழும் வழியை தந்தார். இறுதி நாள் வரை நம் அருகில் நிற்பார். ஆஹா, நான் எங்கு காண்பேனோ, ஆஹா, நான் எங்கு காண்பேனோ நேசர் என் இயேசு போல். கானாவூரின் கல்யாணத்தில் தெய்வ மகன் தாமே புதுமை செய்தார். கானாவூரின் கல்யாணத்தில் தெய்வ மகன் தாமே புதுமை செய்தார். கண்டோரெல்லாம் அன்று வியந்து மகிழ இந்நாள் வரை தொடரும் அந்த மகிமை தெய்வ மகன் தாமே புதுமை செய்தார். கானாவூரின் கல்யாணத்தில் தெய்வ மகன் தாமே புதுமை செய்தார். தெய்வ மகன் தாமே புதுமை செய்தார். தெய்வ மகன் தாமே புதுமை செய்தார்.